நீ நான் காதல் சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அணுவும் ஆகாஷும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண கோலத்தில் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இதை பார்க்குற சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா, என்ன இது கோலம், இவளை எதுக்காக இங்கே இழுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லை இவ கழுத்தில் என்ன தாலி தொங்குது, ஏதாவது ட்ராமாவாவது போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆகாஷ் இருந்துக்கிட்டு நான் அணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரியால் பொறுத்துக்கவே முடியல. நேராக போயிட்டு ஆகாஷோட சட்டையை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை இவங்களுக்கு கோயிலில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ராகவ் சொன்ன உடனே இதை நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அணுக்களத்தில் இருக்கிற தாலியை போய் பிக்கிறதுக்காக போகிறாங்க. கடைசியில் எல்லாருமே முயற்சி பண்ணி சுந்தரியை தள்ளி விட்டுறாங்க. ஸோ நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடந்த உண்மையும் சொல்லிடுறாப்புல. ஸோ அணு மேலே எந்த தப்பும் இல்லை, ஆகாஷ் தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் ஆகாஷோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே இல்லை. ஸோ வேறு வழியே இல்லை, எப்போ என்ன சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அணு பக்கத்தில் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சுந்தரிக்கு மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எதிராக தான் போய் முடியும். நம்ம இப்பொழுதைக்கு ஏற்றுக்குவோம் இந்த கல்யாணத்தை, அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற கொடுமையால் அவளே இந்த வீட்டை விட்டே ஓடிடுவா அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன நடக்குது, ஆரத்தி எடுத்து அணுவை வந்து உள்ளார கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் இப்போவே சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா பிளானை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அணு குடும்பத்திலேருந்து யாருமே அணுவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு இப்போவே ஆர்டர் போட்டாங்க. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ராகவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாப்புல இல்லையா. ஸோ முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.